பிரைஸ் தி லார்ட். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆமேன். வேதத்திலே கூட நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று. ஆமேன். கர்த்தர் நீதிமான்களுடைய சத்தத்திற்கு தம்முடைய செவியை திறந்து வைக்கிறவராய் இருக்கிறார். அவர்கள் கூப்பிடும் பொழுது அதை கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார். ஆமேன். தானியேல் அவர்களுடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார்ல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதென்று. ஆமேன். அதாவது தானியேல் நீதிமானா இருந்தார். அவர் கூப்பிடும் பொழுதே அவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டு அதற்கென்று அவர் மறு உத்தரவும் கொடுக்கிறார். ஆமேன். அப்போ எது ரொம்ப முக்கியமான காரியம் என்று பார்த்தோம்னா, நாம் நீதிமான்களாய் இருப்பது. ஆமேன். அப்போ நாம் எப்படி நீதிமான்களாய் மாறுவோம் என்று பார்த்தோம்னா, அதற்காக தான் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு முன்மாதிரியாய் நமக்கு வைத்திருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே கூட இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவருக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. ஆமேன். அதாவது ஆபிரகாம் சரீர முயற்சியில் நான் நல்லது செஞ்சா ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருப்பார், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார் என்று சொல்லிட்டு அவர் நன்மை செய்யவில்லை. அப்படி செய்து அவர் நீதிமானாக்கப்பட்டிருந்தார்னா அவருக்கு மேன்மை பாராட்ட ஏது உண்டு. ஆனால் அவர் எப்படி நீதிமானாக்கப்படுகிறார் என்று பார்த்தோம்னா, வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. ஆமேன். அதாவது ஆபிரகாம் கிரியை செய்யவில்லை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார். ஆமேன். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது ராஜாவும் சொல்லியிருக்கிறார். ஆமேன். தேவன் நீதிமான்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அப்போ நாம் எப்படி நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று பார்த்தோம்னா, நாம் கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாறுவோம். ஆமேன். ஆகையால் நாம் நம்முடைய கிரியைகளின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து, நான் இவ்வளோ நல்லது செய்கிறேன், அதனால என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பார் என்றும், இல்லைனா நான் பாவியாக இருக்கிறேனே, என்னுடைய சத்தத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்றும் நாம் நினைக்க வேண்டாம். ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை நடத்துகிறார். நாம் எப்பொழுது அவரை விசுவாசிக்கிறோமோ, அதாவது அவரே தேவன் என்று நாம் விசுவாசித்து நம்மை நாமே எப்பொழுது முழுமையாக ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுது அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஆமேன். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் மாறுகிறோம். அதாவது தேவனை நாம் விசுவாசிக்கிறேன் என்றால் என்னை முழுமையாக அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவரை நம்பி தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்று நான் அவர் மீது நம்பிக்கை வைத்து என்னை நடத்தும்படி அவரிடத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். அப்பொழுது நாம் நீதி செய்கிறவர்களாய் இருப்போம். ஆமேன். அதாவது நாம் அவைகளில் நடக்கும்படி ஆண்டவர் அவைகளை முன்னதாகவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை திராணி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார், நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று. ஆமேன். இதை தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்
சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்று. ஆமென். அதனால நான் நல்லது செஞ்சா ஆண்டவர் என் பட்சமா இருப்பார், எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்வார் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். நாம் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறோம். ஆமென். ஆகையால் நம்முடைய கிரியைகளின் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய தேவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். அவரை விசுவாசித்து நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, நான் எந்த பாதையில் நடக்கணுமோ அதில் நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஆமென். இப்படி இருக்க நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். ஆமென். இன்னும் சொல்லப்போனோம்னா, நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க நாம் அவரையே விசுவாசித்து அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடப்போம். அவரே நம்மை என்றென்றைக்கும் நடத்துவார். ஆமென்.